எந்த காரணத்தை கொண்டும் இந்த நீதிபதி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல இருந்தக்கூடாது. அவங்கள எப்படியாவது மாத்தணும். அவங்கள மாத்தினா மட்டும்தான் அடுத்தடுத்து சில முக்கியமான வேலைகளை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு RSS பிளான் போடுறாங்க. அந்த RSS பிளானின் படி இரவோடு இரவாக மிக முக்கியமான மூத்த நீதிபதி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து மாற்றப்படுகிறார். அவர் மாற்றப்பட்டதுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் மதுரை கிளைக்கும் 24 நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள். வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக ப்ரமோட் ஆகக்கூடிய அந்த 24 நீதிபதிகளில் 14 பேர் எப்படி RSS அமைப்போடு தொடர்புடையவர். இந்த 14 RSS சார்பான ஆட்கள் வருவதற்கும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து இரவோடு இரவா மாற்றப்பட்ட அந்த பெண் நீதிபதிக்கும் என்ன தொடர்பு? புதிதாக RSS சார்பாக வரக்கூடிய அந்த 14 நீதிபதிகள் தமிழ்நாட்டில் என்னென்ன முக்கியமான வழக்குகளில் தீர்ப்பு சொல்ல போகிறார்கள்? இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி, மிக முக்கியமான நீதிபதி ஜஸ்டிஸ் நிஷா பானு. இவங்கள இரவோடு இரவாக கேரளா கோர்ட்டுக்கு மாத்துறாங்க. ஆனா அந்த நீதிபதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் மாற முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த டிரான்ஸ்பரை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ரெசிடென்ஸ்ல தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய பிரஷர் கொடுக்கப்படுது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த டிஸ்கஷன் போகுது. பிற்பாடு உச்சநீதிமன்றமும் இதை ஒபே பண்ண சொல்லி அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க. ஏன் இவ்வளவு பெரிய நெருக்கடியை ஒரு பெண் நீதிபதிக்கு கொடுக்கணும்? ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய சீனியாரிட்டி தான். அவங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல 3வது இடத்துல இருக்காங்க. 3வது இடம் சீனியாரிட்டியில் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம். ஏன்னா நூத்துக்கணக்கான வழக்கறிஞர்களுடைய தலையெழுத்தை மாத்த போறது எது அப்படின்னா இந்த சீனியாரிட்டி தான். ஏன் நம்ம இவ்வளவு துல்லியமா சொல்றோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றமா இருக்கட்டும், உயர்நீதிமன்றமா இருக்கட்டும், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, இவங்க கீழே இருக்கக்கூடிய சீனியாரிட்டி, அதாவது அவங்க தலைமை நீதிபதி +2 அல்லது உச்சநீதிமன்றத்துல தலைமை நீதிபதி +4, இந்த காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த கமிட்டி தான் வழக்கறிஞர்களை நீதிபதிகளாக ப்ரமோட் பண்றது, ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றது, ஹைகோர்ட்ல இருந்து வேற ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயின்ட் பண்றது, இது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அப்பாயின்ட் பண்றது, இது மாதிரியான எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த நபர்கள். அப்ப நீதித்துறையில சீனியாரிட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஹைகோர்ட்ல ஒரு கொலீஜியம் இருக்கும். அந்த கொலீஜியத்துல சீனியரா இருக்கக்கூடிய முதல் 3 பேர் இருப்பாங்க. உச்சநீதிமன்றத்திலையும் கொலீஜியம் இருக்கு, அங்கேயும் இருப்பாங்க. அப்ப இந்த கொலீஜியம் தான் டிரான்ஸ்பர், ப்ரமோஷன், இது மாதிரியான எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய இறுதி இடம். உண்மையிலேயே அது இறுதி இடமா அப்படின்னா அதே நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன் அப்படின்னா, காலங்காலமாக குறிப்பாக இந்த கொலீஜியம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு நீதித்துறையினுடைய முழு அதிகாரம் நீதிபதிகள், குறிப்பாக சீனியர் நீதிபதிகள்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. மிக நேர்மையா நடப்பாங்க. அடுத்தடுத்த ப்ரமோஷன்ல எந்த பிரச்சனையும் வராத ஓரளவுக்கு ஜனநாயகம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ஜனநாயகம் ஒட்டுமொத்தமாக காணாமல் ஆக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற கேள்வியை ஒரு சாமானிய குடிமகன் எழுப்ப வேண்டிய நிலை வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இருந்த நிஷா பானு அவர்கள் சீனியாரிட்டியின் அடிப்படையில 3வதா இருக்காங்க. அப்ப 3வதா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? தலைமை நீதிபதி பிளஸ் அதுக்கு கீழே ஒரு சீனியர் மோஸ்ட், அதுக்கு கீழே ஒரு சீனியர் மோஸ்ட், இந்த 3 பேர் சேர்ந்துதான் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்களை நீதிபதியாக ப்ரமோட் பண்றது, எலிவேட் பண்றது. இந்த ப்ராசஸ்க்கு கையெழுத்து போட வேண்டிய ஆட்கள், அந்த ரெசல்யூஷன்ஸ்ல ஃபில் பண்ண வேண்டிய ஆட்கள். அப்போ இந்த அம்மா ஜஸ்டிஸ் நிஷா பானு இருந்தாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து நீதித்துறைக்குள்ள வரக்கூடிய முக்கியமான மூத்த வழக்கறிஞர்கள் வர முடியாம போயிருங்கிற எண்ணத்துக்காக இவங்களை தூக்கி கேரளாவுல மாத்தினாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. ஏன் இந்த கேள்வி வருது? சரி, அப்ப கேரளாவுக்கு போனா கேரளாவிலேயே அந்த கொலீஜியத்தில் இருப்பாங்கல்ல, அங்க இந்த பிரச்சனை வரும்னு நீங்க நினைக்கலாம். அங்க இந்த பிரச்சனை வராது. ஏன்னா இங்க இருந்து அவங்க அங்க டிரான்ஸ்பர் ஆகும்போது 9வது இடத்துக்கு போயிடுறாங்க. முதல் 3 சீனியர் தான் அப்பாயின்மெண்ட்டுக்குள்ள வருவாங்க. 9வது இடத்துல இருக்கக்கூடியவங்க வரமாட்டாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது அவங்களுடைய சீனியாரிட்டியை நேரடியா பாதிக்குது. அப்போ சீனியாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம், ஹைகோர்ட்ல இருந்தே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டா மாறலாம். அப்ப இந்த சீனியாரிட்டியை கெடுப்பதனூடாக, சீனியாரிட்டியிலிருந்து அவங்களை கீழே தள்ளுவதனூடாக அவங்களுடைய நீதி பரிபாலனத்தினுடைய பதவி அதிகாரத்தையே ஒட்டுமொத்தமா இல்லாம பண்ணக்கூடிய வேலை இது. ஏற்கனவே இந்தியால பல நீதிபதிகளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. சமீபத்துல கூட ஒரு நீதிபதி பாத்தீங்க அப்படின்னா சண்டிகர்ல இருந்து இரவோடு இரவா டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அதே காலகட்டத்துல சீனியாரிட்டி அடிப்படையில 47வது பொசிஷன்ல இருந்த நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தார். அப்ப நீதிமன்றத்துக்குள்ள இந்த நீதிபதிகளை ப்ரமோட் பண்ணக்கூடிய அந்த கொலீஜியம் சிஸ்டத்துக்குள்ள சில சிக்கல்கள் இருக்கா? இருக்கு. அந்த சிக்கல்கள் களையப்படணுமா? கண்டிப்பாக களையப்படணும். சீனியாரிட்டி, ரிசர்வேஷன், இது ரெண்டுமே பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணப்படணும். ஆனா சீனியாரிட்டியும் ரிசர்வேஷனும் இங்க ஃபாலோ பண்ணப்படல அப்படிங்கறதான் பிரச்சனை.
இதே கருத்தை தான் பாஜகவும் சொல்றாங்க. ஆனா பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கொலிஜியத்தையே காலி பண்ணிட்டு மொத்தமா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு புது கமிஷனை கொண்டு வந்து அந்த கமிஷன் தான் இனிமேல் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகும், அது ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணும், சீனியாரிட்டி ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை 2015 கொண்டு வந்தாங்க. பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே முதலாக நீதித்துறையை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சாங்க. ஆனா அங்கதான் ஒரு சிக்கல் இருந்துச்சு. அந்த கமிஷன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிரும் நீதித்துறை. அரசாங்கத்துக்குள்ள கட்டுப்பாட்டுல போயிருச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பாஜக அரசாங்கம் ஒரு நாளும் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பாஜக சொல்லக்கூடிய காரணம் என்ன? ரிசர்வேஷன் இல்ல, சீனியாரிட்டி இல்ல அப்படின்னு. ஆனா பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய 47 சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ஐஐடியா இருக்கட்டும், ஐஐஎம் இருக்கட்டும், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் அலுவலகமா இருக்கட்டும், இங்க எங்கேயுமே ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படல. அப்போ பாஜக கொண்டு வரக்கூடிய கமிஷன் வந்தாலும் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படாது. சோ அப்போ கொலிஜியத்துக்குள்ள ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படணும், கொலிஜியத்துக்குள்ள சீனியாரிட்டி ஃபாலோ பண்ணப்படணும். சீனியாரிட்டி ஃபாலோ பண்ணப்படல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்டிஸ் இந்த நிஷா பானுவை மாத்துறாங்க இல்லையா, அது மாதிரி நல்ல நீதிபதிகளை, நேர்மையா இருக்கக்கூடிய நீதிபதிகளை, செக்யூலரா சிந்திக்கக்கூடிய நீதிபதிகளை உடனே துரத்தி விட்டுட்டு அவங்கள மாத்திட்டு தனக்கு வேணுங்கக்கூடிய ஆட்களை அப்பாயின்மெண்ட் அளவுக்கு நடக்கிறாங்க. தனக்கு சாதகமான ஆட்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு பாஜக முயற்சிக்குது. கொலிஜியத்துக்குள்ள எப்படி பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு நீங்க கேக்குறீங்க. என்னதான் கொலிஜியம் அப்பாயின்மெண்ட் போட்டாலும் முழுக்க இந்தியாவினுடைய அரசு இருக்கு இல்லையா, அதாவது குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், அவங்களுடைய ஒப்புதல் தேவை. ஒருத்தர் வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக உயர்த்தணும் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இந்த எல்லாமே இருந்து கிளியரானா கூட அரசாங்கம் சில பேர்த்த வந்து நீதிபதியா ஆக விடாம தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஜான் சத்யன் அப்படிங்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடிய ஒரு மூத்த நீதிபதி, ரொம்ப நேர்மையானவர். அவர் வந்து எல்லா கிளியரன்ஸ் இருக்கு. 2 முறை கொலிஜியம் ப்ரப்போஸ் பண்ணியும் அவரை வந்து நீதிபதியாக இந்த மோடி அரசாங்கம் அப்ரூவல் பண்ணல. சோ அப்ப கொலிஜியம், மோடி அரசாங்கம், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து தான் சில வேலைகளை செய்யுது. சோ அப்போ நிஷா பானு அவர்கள் டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வர்றாங்க அப்படின்னா எம்.எஸ். ரமேஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு நீதிபதியை கொண்டு வர்றாங்க. முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிஷா பானு போமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரெசிடென்ஸ்லயே இருக்காங்க, ரிசைன் பண்ணல, டிரான்ஸ்பரையும் அக்செப்ட் பண்ணல. ஆனா இந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னா திடீர்னு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு, மதுரை நீதிமன்றத்துக்கு கிட்டத்தட்ட 24 பேர்த்த வந்து வழக்கறிஞராக இருந்தவங்களை உடனே வந்து நீதிபதியா ப்ரமோட் பண்றாங்க. அதுல பெரும்பாலானவர்கள் RSS அமைப்புக்கு நேரடியாக தொடர்புடையவர்கள், பாஜகவுக்கு நேரடியாக தொடர்புள்ளவர்கள், மத்திய அரசாங்கத்துக்கு நேரடியாக தொடர்புள்ளவர்கள். இது குறித்து பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன் தோழர் அவர்கள் ட்ரைப்ஸ்ல வந்து ஒரு நீட்டான இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதை ரொம்ப தெளிவா பேசியிருப்பாரு. என்ஜேசி எதுக்கு, கொலிஜியம் எப்படி செயல்படுது, RSS உள்ள எப்படி பூந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, எந்தெந்த நீதிபதிகள் எப்படி பிஹேவ் பண்றாங்க, எல்லாமே உள்ள இருக்கும். இதுல குறிப்பா சொல்ல போனீங்கன்னா ஜான் சத்யன் அப்படிங்கக்கூடிய மிக நேர்மையான ஒரு வழக்கறிஞர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதிபதியா ஆக முடியல. ஆனா அவருக்கு பிறகு சீனியாரிட்டியில கீழே இருக்கக்கூடிய விக்டோரியா கௌரி அப்படிங்கக்கூடிய ஒருத்தங்களை நீதிபதியா மாத்தினாங்க. இன்னைக்கு அவங்க நீதிபதியா இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய மகளிர் அணியில பொறுப்பா இருந்தவங்க. இது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் குறித்து ஒரு செக்யூலரான கருத்துக்கு முரண்பாடான கருத்து அவங்க பொது மேடையில பேசினவங்க. அப்போ இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு முரணான கருத்தை சொன்னவர்கள், பாஜக என்கின்ற ஒரு கட்சியில் ஒரு மகளிர் அணியில் இருந்தவர், அவருக்கு சீனியாரிட்டியே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஆட்களுக்கு கொடுக்காம இவங்களை நீதிபதி ஆக்குனாங்க. யாரு அப்படின்னா இதே பாஜக அரசாங்கம், இதே கொலிஜியம், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய பட்டியல் வந்திருக்கு. முதல்ல கோவிந்தராஜன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரை வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக மதுரை கோர்ட்டுக்கு கொண்டு வர போறாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக கவர்மெண்டினுடைய டெபுட்டி சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மதுரை கோர்ட்டுக்கு. அதாவது அரசு தரப்பிலிருந்து ஒரு வழக்கறிஞர்கள் பெரும்பாலான உயர்நீதிமன்றத்தில் இருப்பாங்க. அந்த வழக்கறிஞர்கள் முழுக்க அந்த அரசுக்கு சாதகமான ஆட்கள். சோ அவங்க அது மாதிரி இருக்கக்கூடியவர் தான் கோவிந்தராஜன், பாஜகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர். அவரை வந்து நீதிபதி ஆக்குறாங்க. குறிப்பா சொல்ல போனா இப்ப சமீபத்துல திண்டுக்கல்ல நடந்த RSS கூட்டத்துல, அதாவது RSS ABVS அப்படிங்கக்கூடிய RSS அமைப்பினுடைய லீகல் விங்கு, அந்த விங்குடைய கூட்டத்துல அவர் கலந்துக்கிறாரு. அது குறித்தான புகைப்படங்களை வெளியிடுறாரு. நான் RSS காரன்னு பெருமையா சொல்றேன் அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்காரு. எப்படி வந்து GR சுவாமிநாதன் இருக்காரு இல்லையா, அதே போல. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கருணாநிதி அப்படிங்கக்கூடிய இன்னொரு நீதிபதி. பேரை கேட்ட உடனே திராவிட இயக்கத்துக்காரன் நீங்க நினைக்கலாம். ஆரம்பத்துல தீக்கால இருந்தவர், பிற்பாடு பாஜக RSSல சேர்ந்தவர், வெளிப்படையாக தன்னை RSS என்று சொல்லிக் கொள்ளவர். அது மட்டும் இல்லாம இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல இந்து முன்னணிக்காக நேரடியாக ஆஜராகி கோர்ட்ல வாதாடினவர், அவங்களுக்கு சாதகமாக. அதாவது மேல திருப்பரங்குன்ற மலை மேல வந்து தர்கா இருக்கிற இடத்துல தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி வாதாடினார் இல்லையா, அதுல முக்கியமான ஒரு நீதிபதி இந்த கருணாநிதி அவர்கள். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திலீப் குமார் ஒருத்தர், அவரும் வழக்கறிஞராக இருந்து இப்ப நீதிபதியா ப்ரமோட் ஆக போறாருன்னு சொல்றாங்க. அவர் அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த பாஜக அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்டிங் கவுன்சிலா இருக்கிறவர், அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாண்டிங் கவுன்சிலா அரசு சார்பாக வாதாடக்கூடியவர். அதே போல RSS அந்த லீகல் விங்கினுடைய கூட்டத்தில் நேரடியாக பங்கு பெறக்கூடிய ஒரு முக்கியமான நபர். இது மட்டும் இல்லாம இன்னொருத்தங்க ஆனந்தவள்ளி, இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல. ஏன்னா கோர்ட்லயே வச்சு ஜிஆர் சுவாமிநாதன் முன்னாடியே ஓட வந்த பிடாரி ஊர் பிடாரியை துரத்துச்சா அப்படின்னு இஸ்லாமிய மக்களை பார்த்து தர்காவை பார்த்து பேசினவங்க. அது குறித்து நேரடியாக வாஞ்சிநாதன் தோழர் கோர்ட்லயே விமர்சனம் வச்சிருக்கிறாரு. ஜிஆர் சுவாமிநாதன் அதை சிரிச்சிட்டு எதுவுமே பதில் சொல்லாம அது போற போக்குல ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதை சமாளிச்சுட்டு தீர்ப்பு எழுதும் போது இந்த ஆனந்தவள்ளி அவர்களை புகழ்ந்தெல்லாம் எழுதியிருக்கிறாரு. இவங்க நேரடியான RSS காரங்க, மற்றவங்கள மாதிரி கிடையாது. RSS கூட்டவங்களுக்கு பல பேர்த்த கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு வாஞ்சிநாதன் தோழரே பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். இது மட்டும் இல்லாம ஜிஆர் சுவாமிநாதன் அங்க ஏற்கனவே மதுரை கோர்ட்ல ஜட்ஜா இருக்காரு, நமக்கு தெரியும். இது இல்லாம யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி. இந்த ஸ்ரீமதி வேற யாரும் கிடையாது, RSS தலைமை பீடமா இருக்குல்ல தமிழ்நாட்டுல குருமூர்த்தி அவர்களுடைய வீடு, அந்த குருமூர்த்தி அவர்கள் வீடு, குருமூர்த்தியினுடைய சுதேசிய மூமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மூமெண்ட்டுடைய பொதுச் செயலாளருடைய மனைவி. சோ இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா குருமூர்த்தி எவ்வளவு பெரிய RSS காரர், தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளை எப்படி எல்லாம் உடைப்பாரு, பெரியாருக்கு எப்படியெல்லாம் எதிரி விரோதி அப்படிங்கிறது அவருடைய துக்ளக்க படிச்சாலே புரியும். குறிப்பாக ஈழ போராட்டத்துக்கும் தமிழர்ங்கிற உணர்வுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் திராவிட தேசியத்துக்கும் நேரடியான எதிரி இவர். சோ இவருடைய அமைப்பு, அதுக்கு பொதுச் செயலாளர் அவருடைய மனைவி, அவங்க நீதிபதியா வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாம ஜெயச்சந்திரன், அவரையும் நல்லா தெரியும். விக்டோரியா கௌரி, அவங்கள பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ ஒட்டுமொத்தமாக மதுரை கோர்ட் அப்படிங்கிறது முழுக்க RSS பாஜகவுக்கு ஆதரவான நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நீதிபதிகளாக வரப்போறாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களோட சேர்த்து இவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னா எந்த வழக்கையுமே நம்ம எடுத்துட்டு போக வேண்டியது கிடையாது. தமிழ்நாடு அரசு நீட்டு வழக்கா இருக்கட்டும், இல்ல காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல திருப்பரங்குன்ற இஷ்யூ, இன்னைக்கே நமக்கு தீர்ப்பு அப்படிங்கிறது முழுக்க பாஜக RSSக்கு சாதகமா தான் வந்திருக்கு. இது மாதிரி பல தீர்ப்புகள் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தி பல விஷயங்களை தொடர்ச்சியா பாஜக RSS எழுப்பக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் ஒரு பக்கம் அரசுக்கு திமுகவுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும். இது மட்டும் இல்லாம அரசாங்கம் நேரடியாக பல வழக்குகளை போடுறாங்க, அதுவும் இந்த இவங்கள்ட்ட தான் போகும் அப்படிங்கும்போது நமக்கே ஒரு பெரிய வேதனையா இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம மதுரை பத்தி தான் பேசணும். அடுத்தது சென்னையில வரக்கூடிய ஆட்களை பார்த்தா இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக ப்ரமோஷன் ஆகக்கூடிய அந்த பேர் பட்டியல் மனோகரன் அப்படிங்கக்கூடிய இவர் அதிமுக பீரியட்ல அட்வொகேட்டா இருந்தவர், அது கவர்மெண்டோட அட்வொகேட்டா இருந்தவர், அரசு வழக்கறிஞராக அதிமுகவோடு இருந்தவர். இவரும் பாஜகவோடு நெருக்கமானவர். அடுத்து முத்துக்குமார் அப்படிங்கக்கூடியவர், இவரும் அதிமுகவோடு மிக நெருக்கமானவர். ஏற்கனவே இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தார் இல்லையா சதாசிவம் அவர்கள், பாஜகவுக்கும் RSSக்கு இடையில ஒரு மிகப்பெரிய பாலமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் கேரளா கவர்னர், கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்த ஒருத்தர். சோ அவருடைய தங்கச்சி மகன் தான் இவர் அப்படிங்கிறாங்க இந்த முத்துக்குமார். அவரும் அதிமுக பாஜகவோடு மிக நெருக்கமானவர், தெரிஞ்சதுதான். அடுத்தது ரமேஷ் அப்படிங்கக்கூடியவர், இவர் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ED இருக்கு இல்லையா, அமலாக்கத்துறை, அதனுடைய ஸ்டாண்டிங் கவுன்சில், அமலாக்கத்துறை பண்ணக்கூடிய அட்டூழியங்களுக்கு எல்லாத்துக்கும் கோர்ட்ல போய் கஷ்டப்பட்டு எப்படியாவது சமாளிக்கிறதுக்காகவே பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர். அவரு தான் அடுத்து வழக்கறிஞராக இருந்து நீதிபதி ஆகிறாரு. அடுத்து ரவிக்குமார், ஒரு பார்ப்பன சமூகத்திலிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒருத்தர். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா எட்வின் பிரபாகர் அப்படிங்கக்கூடியவர், இவர் பாத்தீங்கன்னா முன்னாள் ஜஸ்டிஸ் அசோகன் அவர்களுடைய மகன். இவருக்கு சிறுபான்மையினர் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கல, அதாவது கிறிஸ்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கல, தலித்துங்கிற அடிப்படையில் இருந்து அவர் வர்றாரு. சோ அப்ப இதுல முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இவ்வளவு நம்ம பட்டியல் வாசிக்கிறோம் பாத்தீங்களா, இதுல குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இஸ்லாமியர் கிறிஸ்தவர் அப்படிங்கிற சிறுபான்மை மக்கள் இருந்து யாருமே நீதிபதியாக ப்ரமோட் ஆகல, வழக்கறிஞராக இருந்து நீதிபதியா வரவே இல்லைங்கிறது வேதனையான விஷயமா இருக்கு. ஏன் ஒரு முஸ்லீம் கூட இல்ல, ஏன் ஒரு கிறிஸ்டியன் கூட இல்ல, எட்வின் பிரபாகர் கூட SC அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கோட்டா கொடுக்கப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயப்பராஜ், இவரோட புகைப்படம் ஒன்று சமீபத்தில் வெளிவந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. நயினா நாகேந்திரனோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிற மாதிரி. இவர் அதிமுக அமைச்சர் திரு செந்தூரபாண்டியனுடைய மகன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அப்ப இவரும் அதிமுக பாஜக இடையே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடியவர். அடுத்தது பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் ஒருத்தர், அவர் HRNC கவுன்சில் இருந்து ஒரு போல இருக்கு. அவருக்கும் RSSக்கும் என்ன தொடர்புன்னு இது வரைக்கும் வெளிப்படையா தெரியல. இது இல்லாம ரஜினிஷ் பாத்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு மலையாளி, அவரும் பாத்தீங்க அப்படின்னா EDக்கு ஸ்டாண்டிங் கவுன்சிலா இருந்தவர். சோ இது இல்லாம இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. அப்போ இது எல்லா பட்டியலையும் யார் வெளியே கொண்டு வந்தது அப்படின்னா, திரு வாஞ்சிநாதன் அவர்கள் ட்ரைப்ஸ் இன்டர்வியூல தெளிவா அந்த பட்டியலை சொன்னாரு. இதுல முக்கியமான விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா, நாம அரசாங்கம் இப்படி நடந்துக்குது அப்படிங்கிறதான் நீதிமன்றத்தின் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த கொலீஜியம்களே இப்படிதான் செயல்படுதா அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விடயம் இருக்கு. இதே சீனியாரிட்டி மட்டும் ஃபாலோ பண்ணப்பட்டிருந்து நிஷா பானு மட்டும் உள்ள இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த வழக்கறிஞர்களை நீதிபதியாக மாத்தக்கூடிய அந்த ப்ராசஸ் டிஸ்கஷன் இருக்கு பாத்தீங்களா, உள்ள ரெசல்யூஷன்ஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க வெளியிட்டு இருப்பாங்க. கட்டாயம் வெளியிடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏற்கனவே சஞ்சீவ் கண்ணா உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகளை எலிவேட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்கஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிஸ்கஷன்ல இருக்கக்கூடிய அந்த ரெசல்யூஷன்ஸ் பேச்சுவார்த்தைகளை முடிவுகளை வெளியிட்டார். ரொம்ப நியாயமான விஷயம்.
ஏற்கனவே நாகரத்னா இவங்க ஒரு முக்கியமான ஆர்எஸ்எஸ்க்கு சார்பான ஒரு ஆள் நீதிபதியாக வரும்போது, எலிவேட் ஆகி வரும்போது, அவங்க கருத்து என்னவா ரெசல்யூஷன் வச்சாங்களோ அது பத்திரிகையில வெளியே ஒரு பெரிய பதட்டத்தையே உருவாக்குச்சு. அப்போ ஒரு வெளிப்படைத்தன்மை தேவைப்படுது. இந்தந்த வழக்கறிஞர்களை நாங்கள் நீதிபதியாக மாத்துகிறோம். ஏன் நீதிபதியாக நாங்கள் இவரை ப்ரமோட் பண்ணுகிறோம்? சீனியாரிட்டியா? இல்ல குவாலிட்டியா? என்ன குவாலிட்டி? என்ன சீனியாரிட்டி? அதை நீங்க சொல்லணுமா இல்லையா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வர்றாங்க. அவங்க எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணி வர்றாங்க. ஆனா ஹைகோர்ட்ல இருந்து நீதிபதியா பிராக்டிஸ் பண்ணி அதுல இருந்து ஜட்ஜா வரக்கூடியவங்களுக்கு நீங்க சீனியாரிட்டி சொல்றீங்க இல்லையா? அந்த சீனியாரிட்டியினுடைய மெஷர்மெண்ட் என்ன? அந்த குவாலிட்டியினுடைய மெஷர்மெண்ட் என்ன? கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இருக்கிறதா மெஷர்மெண்டா? அப்ப அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு தெளிவான விடை இந்தியாவினுடைய நீதித்துறையில இல்ல அப்படிங்கிறதா வேதனையாக இருக்கிறது. அப்ப நமக்கு முன்னவர்கள் அம்பேத்கரா இருக்கட்டும், காந்தியா இருக்கட்டும், நேருவா இருக்கட்டும், இந்த சிஸ்டத்தை இப்படியே விட்டுட்டு போனாங்களா? இல்ல இந்த சிஸ்டம் எப்ப மாத்தப்பட்டது? இந்த சிஸ்டத்தினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? நீதித்துறை அப்படிங்கிறது அரசாங்கத்திலிருந்து தனித்து தான் இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அது நியாயமாக இருக்கணும். இந்தியாவினுடைய நியாயம், இந்தியாவினுடைய அறம், இந்தியாவினுடைய தர்மம் என்பது என்னவென்றால் ரிசர்வேஷன் தான். இந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணாம இந்தியால ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டம் இந்தியாவினுடைய அடிப்படை தர்மத்துக்கே எதிரானது, அடிப்படை அறத்துக்கே எதிரானது. நான் எதை தர்மம் என்று சொல்கிறேன் என்றால் நியாயம், அறத்தை தான் சொல்லுகிறேனே தவிர மனு தர்மத்தை அல்ல. மனு தர்மம் என்பது அறமே அல்ல, அது தர்மமே அல்ல. ரிசர்வேஷன் தான் நியாயமானது, அறமானது. அந்த ரிசர்வேஷன் இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதியாக சொல்லுகிறது. அதில் ஒரு செக்யூலர் அப்ரோச் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதுக்கு புறம்பாக நடக்கக்கூடிய எல்லாமே ஜனநாயகத்துக்கு எதிரானது, இந்தியாவினுடைய மனசாட்சிக்கு எதிரானது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் ஏதாவது மாற்றங்கள் வருகிறதா.